அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதுமாதிரி கல்வி உதவித்தொகைன்னு சொல்லக்கூடிய ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்களையும் கொடுத்துட்டு வரோங்க. நம்ம சேனல் மூலமாக நிறைய மாணவர்களும் மாணவிகளும் ஒவ்வொரு வருடமும் ஸ்காலர்ஷிப்ஸ்க்கு அப்ளை பண்ணி நிறைய மாணவிகளுக்கு கிடச்சிட்ருக்கு. நம்மளும் இந்த கல்வியாண்டுக்கும் தொடர்ச்சியாக ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நான் என்ன ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பேச போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ப்ரோக்ராம் பற்றி தான் பேச போகிறேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அப்ளை பண்ணால் எவ்வளோ ஸ்காலர்ஷிப் தரப்போகிறாங்க, அதுக்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன, அப்ளிகேஷன் கடைசி தேதி என்ன, எப்படி அப்ளை பண்ணணும், இது மாதிரி A to Z தகவல்களை இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் அப்படிங்கிறது, இந்த ப்ரோக்ராம்ங்கிறது ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் வழியாக தர்றாங்க. இது என்ன பர்பஸ்க்காக இந்த ஸ்காலர்ஷிப் தர ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீ திருபாய் அம்பானியோட 90வது பிறந்தநாளை முன்னிட்டு 2022 முதல் கொண்டு நம்ம இந்த ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப்ங்கிறது கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 28,000க்கும் மேற்பட்ட மக்களுக்கு கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் ஒவ்வொரு வருடம் 5,000 யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறது தர்றாங்க. அது என்னென்ன கோர்சஸ்க்கெலாம் தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங், டெக்னாலஜி, எனர்ஜி அண்ட் லைஃப் சயின்சஸ், இந்த மாதிரியான கோர்சஸ் படிக்கிறவங்களுக்குலாம் தர்றாங்க. ஸோ இங்கே இவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க. 2 வகையான ஸ்காலர்ஷிப் தர்றாங்க. ஒன்று யூஜி ஸ்டூடெண்ட்ஸ், இன்னொன்று பிஜி ஸ்டூடெண்ட்ஸ். இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 2 வகையிலுமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் 4ஆம் தேதி சொல்லியிருக்காங்க. இதில் ஃபஸ்ட் நான் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்க்குறேன். ஸோ யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் அண்டர் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப் 2025-2026 அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி அக்டோபர் 4, 2025. இதுக்கான எலிஜிபிலிட்டியாக என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். இந்தியாவில் எந்த மாநிலத்தை சேர்ந்தவங்களோ இதுக்கு அப்ளை பண்ணலாம். இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்டு பாஸ் பண்ணியிருக்கணும். சரிங்களா? வித் மினிமம் 60% மார்க்ஸோட பாஸ் பண்ணியிருக்கணுங்கிறாங்க. இந்த வருடம் முதல் வருடம் சேர்ந்துருக்கணும் ஒரு ஃபுல் டைம் ரெகுலர் டிகிரி கோர்ஸில் எனி ஸ்ட்ரீம். இப்போ நிறைய ஸ்காலர்ஷிப்ஸ் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருக்கும், பாய்ஸ்க்கு மட்டும் இருக்கும். அப்படிலாம் இல்லாமல் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன்னா நம்ம கொடுத்த நிறையா ஸ்காலர்ஷிப் கேர்ள்ஸ்க்கு மட்டும் இருக்கும், நிறையா பாய்ஸ் கேட்டிருந்தீங்க. சார் பசங்களுக்கு ஸ்காலர்ஷிப்பே இல்லையான்ட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் பசங்களும் அப்ளை பண்ணலாம். ரெண்டாவது எனி டிகிரி, நாட் ஓன்லி அண்ட் இன்ஜினியரிங், மெடிக்கல், சயின்சஸ், எனி கைண்ட் ஆஃப் தி டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணலாம்ங்கிறாங்க. இதே குடும்ப வருமானங்கிறது பார்த்தீங்கன்னா 15 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருக்கணும் ஒரு இடத்திற்கு. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 லட்ச ரூபாய் கம்மியாக இருக்கவங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுபோக இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துட மாட்டாங்க. இவங்க ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. அந்த ஆப்டிடியூடு டெஸ்ட்டை கிளியர் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் வருட மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளிகபிள். இப்போ நீங்கள் 2வது வருஷம் படிக்கிறீங்க, 3வது வருஷம் படிக்கிறீங்க, 4வது வருஷம் படிக்கிறீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஸ்காலர்ஷிப் கிடையாது. இது போக முக்கியமாக ரெகுலராக படிக்கணும். அதாவது இப்போ நான் ஆன்லைனில் படிக்கிறேன், பார்ட் டைமில் படிக்கிறேன், கரஸ்பாண்டன்ஸில் படிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் அப்ளிகபிள் கிடையாது. அதேமாதிரி இது இப்போ நிறைய பேர் கேட்கலாம், சார் நான் லேட்டரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட் எனக்கு எலிஜிபிளான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. 10th முடித்து 12th முடித்த மாணவர்களுக்கு தான் இந்த கோர்ஸுங்கிறது இந்த என்ன சொல்ல வர்றாங்க, இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தராங்க. இது போக சில கோர்சஸ் 2 வருஷ கோர்ஸ் இருக்கும், சில கோர்சஸ் பார்த்திங்கன்னா 6 வருஷ கோர்ஸ், இன்டகிரேட்டிவ் கோர்சஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் சேர்த்து தராங்களான்னு கேட்டால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடையாதுங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த டெஸ்ட்டு நல்ல முறையில் எழுதி எந்த மால் ப்ராக்டிசஸும் பண்ணாமல் இருக்கவங்களுக்கு தான் இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது தரதாக சொல்லியிருக்காங்க. எவ்வளோ தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதாவது 3 வருஷ கோர்ஸ் படிக்கலாம், 4 வருஷ கோர்ஸ் படிக்கலாம், 5 வருஷ கோர்ஸ் படிக்கலாம். நீங்கள் எத்தனை வருஷ கோர்ஸ் படித்தாலும் அந்த மொத்த டூரேஷனுக்கு சேர்த்து மொத்தம் 2 லட்ச ரூபாய் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தர்றாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு என்னெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் ரெக்யர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்கணும், அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கணும், மார்க் ஷீட்ஸ் ஆஃப் 10th அண்ட் 12th ஸ்டாண்டர்டோட மார்க் ஷீட்ஸ் இருக்கணும். நீங்கள் கரண்ட்டாக படிச்சுட்டு இருக்க கல்லூரியிலேருந்து ஒரு போனஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வரணும். அதுபோக பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்னால் அந்த சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணணும். இதுபோக ஃபேமிலி இன்கம் சர்டிஃபிகேட்டுங்கிறது கண்டிப்பாக சப்மிட் பண்ணணுங்கிறாங்க. இது அப்ளை பண்ணுறதுக்கான விஷயம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக கூகுளில் போய்ட்டு ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் ஸ்காலர்ஷிப் 2025-26ன்னு நீங்கள் கொடுத்தீங்கனாலே உங்களுக்கு அதுக்கான வெப்பேஜுங்கிறது ஓப்பன் ஆகிரும். அது மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான விஷயங்க. அடுத்து பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், பிஜி படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கும் அப்ளிகேஷன் எண்டிங் டேட்டுங்கிறது அக்டோபர் 4,
ரிலையன்ஸ் ஃபவுண்டேஷன் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப். இதுக்கும் கிட்டத்தட்ட சேம் தான். பட் எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தோம்னா இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அதுமாரி ஃபஸ்ட் இயர் பிஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிஜியில் 2 வருஷம் கோர்ஸ் இருக்கும், 3 வருஷம் கோர்ஸ் இருக்கும். இல்லை நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் பெரும்பாலும் அதில் வந்து கேட் எக்ஸாமில் ஒரு 550லேருந்து 1000 ரேங்க் வரைக்கும் வாங்கினவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது கிடைக்கலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இங்கே வந்து யூஜியில் மினிமம் ஒரு 75% இல்லைன்னா 7.5 CGPA வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாங்கிறாங்க. என்னென்ன டிகிரி ப்ரோக்ராம் படிக்கிறவங்களாம் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஓரியன்டான கோர்சஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், எலக்ட்ரிக்கல் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ரெனியூவபிள் அண்ட் நியூ எனர்ஜி, மெட்டீரியல் சயின்ஸ், அப்புறம் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் லைஃப் சயின்சஸ் படிக்கிறவங்களுக்கெல்லாம் அப்ளை பண்ணலாங்கிறாங்க. இது போக வந்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இவங்களுக்கு 2 வருஷத்துக்குனாலுமே 6 லட்ச ரூபாய் வரைக்கும் வந்து இவங்க வந்து ஸ்காலர்ஷிப்புங்கிறது தர்றாங்க. சரிங்களா? இது போக இவங்க வந்து இந்த அப்பார்ட் ஃப்ரம் இந்த ஸ்காலர்ஷிப் அமௌண்ட்டை தாண்டி இவங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் நடத்துகிறாங்க, இன்டர்ன்ஷிப்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க, நிறைய வாலண்டியரிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தர்றாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட இவங்களுக்கான டாக்குமெண்டேஷனும் கிட்டத்தட்ட சேம் தான். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அட்ரஸ் ப்ரூஃப் சேம். இப்போ கரண்ட்டாக ரெஸ்யூம் வச்சுருக்கணும், 10th 12th மார்க் ஷீட்ஸ், கேட் எக்ஸாம் எழுதியிருந்தால் கேட் எக்ஸாமோட மார்க் ஷீட், அதுபோக வந்து யூஜி படித்ததுக்கான மார்க் ஷீட்ஸ், கல்லூரியில் இப்போ படிச்சுட்டு இருக்க போனஃபைட் சர்டிஃபிகேட், 2 எஸ்ஏ எழுதணும், பர்சனல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்பஸ்ன்னு சொல்லி 2 எஸ்ஏ எழுதியிருக்கணும். 2 ரெஃபரன்ஸ் லெட்டர் கொடுக்கணும். ஒன்று வந்து அகாடமிக்லேருந்து நீங்கள் படிக்கிற கல்லூரியிலேருந்து ஒருத்தர் வந்து ரெஃபரன்ஸ் தரணும், வெளியே வந்து கேரக்டர் சர்டிஃபிகேட் ஒருத்தர் தரணும், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாச்சும் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் டிசபிலிட்டி சர்டிஃபிகேட், உங்களோட பேன் கார்டு ப்ளஸ் ஃபேமிலியோட இன்கம் சர்டிஃபிகேட் இதெல்லாம் சேர்த்து கொடுத்தோன்னா 2 வருஷத்துக்கு 6 லட்ச ரூபா பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து தர்றாங்க. ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதிங்கிறது அக்டோபர் 4. ஸோ இது மாதிரி உங்களுக்கு கண்டினியூஸாக நிறையா ஸ்காலர்ஷிப்ஸுங்கிறத ஆஃபர் பண்ணிகிட்டே வர்றாங்க. இல்லை முக்கியமான ஒரு விஷயம் சொல்லிடுறேன், இந்த ஸ்காலர்ஷிப்புங்கிறது பார்த்திங்கன்னா போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். ஏன்னா ஒவ்வொரு டைமுமே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ்க்கான ஸ்காலர்ஷிப் பற்றி மட்டுமே சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியா ஒரு சின்ன குறைபாடு இருந்துச்சு. அதுக்காகவே இப்போ நான் தேடி பிடிச்சி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு அப்ளை பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள், மாணவிகள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.